ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா பேலஸ். ஹரி சிங் அவரோட பேலஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண் சிங் அவரோட சன்னு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஸோ மீதியெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? ஒரு வழிக்கு வந்தாகணும்ல ஃபைனலாக. எல்லா இடத்துலையும் ஸ்னோ பெஞ்சிருக்குது. இந்த மாதிரி ஷால்லாம் நிறைய விற்பாங்க, பார்த்து வாங்கணும். ஓகே, இதெல்லாம் சென்னையிலையும் விற்கும். இதுதான் அப்புறம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருந்திருக்கு ஒரு காலத்தில், இப்போ இப்படி இருக்குது. இதெல்லாம் என்ட்ரன்ஸில் நம்ம படுத்து தூங்குறதுக்கு. ஸோ அந்த காலத்தோட ஹாட் மிஷின். இல்லை ட்ரெஸ்ஸு காய போட்டுருவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டு. இதுதான் இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்கும்ட்டு. மகாராஜா இவர் தான் ஹரி சிங். ஹரி சிங், மகாராணி ஸ்மிருதி தாரா தேவி. ட்ரெஸ்ஸிங் டேபிள். திஸ் இஸ் லிவிங் ரூம். சூப்பராக இருக்கா? ராஜஸ்தானில் பார்க்காதது ஒன்றும் இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு தாட். இங்கே டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. இது ஒரு இடம் உட்காரத்துக்கு. இது ஒரு இடம் உட்காரத்துக்கு. இது பாருங்க, இது கீழே போகிறது. இதுக்கு அப்புறமா போகலாம், ஃபஸ்ட்டு நேராக போகும். வாழ்ந்துருக்கான் மனுஷன். எல்லாம் வந்து உட்காரு. ராஜாக்கள் அந்த காலத்துலேயும் நல்லா வாழ்ந்துருக்காங்க. எல்லாம் நம்ம இமேஜின் பண்ணுறதெல்லாம் உண்மை தான். அந்த காலத்தில் இப்போ தான் இந்த மாதிரிலாம் யாரும் வாழ்கிறதில்ல. இங்கே ஒரு பெட்ரூம். எல்லா இடத்துலையும் பெட்ரூம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு யூஸ் பண்ணதெல்லாம் இருக்குது இங்கே. வாள்களும் கத்திகளும். அந்த காலத்தோட துப்பாக்கி, கத்தி. இந்த கத்திலாம் நம்ம ஊர்லேருந்து வந்த கத்தி பாரு எப்படி இருக்குங்க. பஞ்சாப் का कति से मैटर कौन அங்கேருந்து அண்டர் கிரவுண்டுக்கு வந்திருக்கோம்.
இப்போ வந்து பார்த்தா இங்கே கிரவுண்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜெயில் கீழ் இருக்கா? டைனிங் ஹால். எப்பா இதுதான் அந்த காலத்தில் அந்த புறமா கூட வச்சுருக்கலாங்க. டைனிங் ஹாலாக இருக்குது இப்போ. ஃபுல்லாக ஹுட் ஹவுஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வுடன் ராக். வந்து பார்த்தா எல்லாம் தெரியுது. ஃபுல்லாக பைன் ட்ரீஸ். பா அந்த ராஜா வாழ்ந்துருக்காரு உள்ளேருந்து. அப்படியே பாருங்க மக்களே, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இவ்வளோ பெரிய வீடு, எத்தனை பெட்ரூம், வாவ் வேறு லெவலில் இருக்குது. ஊட்டியில் நிறைய இருக்குது, பட் ஆனால் இங்கே கொஞ்சம் பனி பிரதேசத்தில் பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்கும். இந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. யோசிச்சு பாருங்கள், காஷ்மீரில், ஸ்ரீநகரில், குல்மார்கில் மேலே இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லொக்கேஷனே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காஞ்சோரிங் வீடு மாதிரி தான் இருந்தது, பட் வேறு லெவல், சூப்பர் பிளேஸ். In Gulmarg, this is the different. You can see right, then you can see left. Between the. Oh wow. This here is the board. Okay. Full snow next month? Yes. Full. You can change your car in Kangmarg. 13 kilometers down. ஓகே. Yes. அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட். ஸோ வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அது வியூ பாயிண்ட். குல்மார்க் ஆஃபர் இட் இஸ் ஃபேர் ஷேர் ஆஃப் thrill and adventure to the tourist. Most popular adventure activity in Gulmarg is ski. Very good. Let's go. Pa. Super மக்களே, வேறு லெவலில் இருக்குது ப்ளேஸ். வாவ். அப்படியே மேடம் அப்படியே வாங்க என் கூட. அப்படியே வாங்க 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 வாங்க. போ பின்னாடி பெரிய வேலை இது பிளேஸ். வியூ பாயிண்ட் தான் மெயின் வியூ பாயிண்ட். நவ் இதுதான் எழுதியிருக்கோம், ஒன்றும் புரியல. மஸ்ட் விசிட் இன் நவம்பரில் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். Wow. Wow. சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வார்த்தையும் இல்லை. இந்த மாதிரிலாம் நேச்சர் பிளேஸ்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி அது எப்படி இருக்குன்றத பார்த்துக்கணுங்க. பாருங்கள் மக்களே பின்னாடி. வாவ், சான்ஸே இல்லை. மேடம் ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இந்த ஃபோட்டோகிராஃப் லைஃப் டைம் எங்கள் கூடயே இருக்கும். நம்ம அடுத்து வந்திருக்க லொக்கேஷன் குல்மார்கோட
ஆர்மி மியூசியம் அண்ட் கேவ். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டிக்கெட் கவுண்டர் இருக்கான், டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஆர்மினாலே நம்மளோட க்ளோஸ் டு த ஹார்ட்டு. வாங்க போகலாம், அப்படி தான் போகணும். அங்கே இருக்க டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees பெர் ஹெட்டு. டிக்கெட் வந்து 20 rupees பெர் ஹெட்டு, 2 பேருக்கு 40 ரூபா. சூப்பராக இருக்குது. இந்த புராணம் ஸ்டார்ட் ஆனது 1724 டு ஏப்பா அப்படியே போகுது. எல்லாம் போயிட்டு அங்கே வந்து 1947 வரைக்கும் இருக்குது. ஆமாம், போகல. மேடம் படிக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் படிச்சிருவாங்க. ஸோ this is 1947 to Indo-Pakistan War, 47 to 48. மேடம் ஃபுல்லாக படிப்பாங்க, நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, நம்ம அப்படியே போகலாம். இது இண்டோ பாகிஸ்தான் வார் 1965. எல்லாம் கன்று பின்னிடும். நாங்கள் தெரியும்ல, சும்மாலாம் கிடையாது, பெரிய ஆளுங்க நாங்கள். இதோ இந்தியன் ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பாருங்க இங்கே. நான் வந்து காட்டுறேன் ஒரு சில பேர். ஐயோ, கார்கில் வார் 1999. நேஷன் பில்டிங். ஒரு டைம்லேருந்து எடுத்தது ஒன்று. The timeline of history. Gilgit. Oh, Pulwama, Gulmarg. Okay. செமையாக இருக்கு. ஸ்ரீநகர் மேலேருந்து தான் இப்போ கீழே வந்திருக்கோம் லைட்டாக. நேஷன் பில்டிங். இப்போ ஒரு முக்கியமானதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மேடம் இன்னும் ஃபஸ்ட்லேயே நிற்கிறாங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு வரத்துக்குள்ளே விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம பரம்வீர் சக்ரா விருது வாங்கினவங்களை காட்ட போகிறேன். அவார்டிஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இவங்க எல்லாம் கேப்டன் விக்ரம் பட்டா, சஞ்சய், மேஜர் சுல்தான் சிங், மேஜர் அசோக் சக்ரா. இதில் தான் ஒரு முக்கியமான முகம் இடம் பெறும்.
அசோக் சக்ரா. இவங்க எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க எல்லாருமே. நம்பால் இருக்காரு. பெருமையாக இருக்குது இதை பார்க்கும்போது. முகுந்த் வரதராஜன். நம்மால் உடம்பே புல்லு இருக்குது. அந்த காலத்துல காசே இருந்திருக்கு. இதுதான் இந்தியாவோட தலை, க்ரௌன். எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, இந்த லொக்கேஷனுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். கண்டிப்பாக வந்துடுவீங்க யார் யாரெல்லாம் காஷ்மீர் வரீங்களோ. பட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஓகே, இது நம்ம ஆளு. ஹாய், வெல்கம். தேங்க்யூ. ஓகே, இந்தா ஸோ வந்த இடத்துல 2 பேரும் ஒரு கேஃப்ல காஃபி வாங்கிட்டோம். Cheers. பாரத் மாதா கி ஜெய். சல்யூட் டு இந்தியன் ஆர்மி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கு, அழகா. வாவ். ஸோ வந்தாச்சு இப்போ டின்னர். ஃப்ரூட்ஸ் வெஜ் சாலட் மேடம் சாப்பிட்றாங்க. வெஜிடபிள் சாலட். ஹோட்டல் நல்லா இருக்குது. ஸோ சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இருக்கிற எல்லா ஐட்டத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. புலாவ், பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, என்னது பேபிகார்ன், दाल एंड सूप. आलू गोभी और सर आपको कर्ड चाहिए? हाँ कर्ड. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்ல விருந்து. மேடம் ஜாலியாக சாப்பிட்றாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பாய்லர். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இவன் தான் காட்டுறோம். சிலிண்ட்ரு மூலிமா போய் மேலே எரியுது. நல்லா கும்முன்னு இருக்குது. அவ்வளோதான் மக்களே. ஸோ டே 2 எண்டு. ஸோ டே 3 முக்கியமான லொக்கேஷனுக்கு போக போகிறோம். அது என்ன லொக்கேஷன்றதை நாளைக்கு காலைல சொல்கிறேன். ஓகே, குட் நைட்.